சாரி சாரி. குழந்தையும் கேமராமேனும் ஒண்ணு, அதுக்கேற்ற மாதிரி கோவப்படாம இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பாலா சார் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கைத்தட்டிடுவேன். நான் பேசும்போது தயவு செஞ்சு பின்னாடி இருந்து தொணன்னு பேசாதீங்க. அதெல்லாம் வேற யாருன்னா நிகழ்ச்சியில் பண்ணுங்க. நான் பேசும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியா? தயவு செஞ்சு பேசாதீங்க. கூல் தான். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், அந்த சங்கத்தோட நிகழ்ச்சியில, இந்த சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக சிறப்பு சேர்ப்பதற்காக இந்த கூல் சுரேஷை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இவ்வளவு என்ன பேசும்போது கூட அந்த தங்கச்சி சொன்னாங்க வைப்பு கூல் சுரேஷ் அப்படின்னு. அப்போ நான் அவ்வளோ வைப்பாக இருக்கிறேன் அப்படின்னாக்க என்னை அந்த அளவுக்கு காட்டியது இந்த கேமராக்கள் தான். அந்த கேமரா இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும், இன்னைக்கு இந்த கேமரா, இவ்வளவு கேமரா இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சங்கம் அப்ப இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த கேமரால அவ்வளவு முன்னேற்றங்கள்லாம் அப்ப இல்லை. அப்படி ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்று நம்ம திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை நம்ம இழந்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையில இறந்திருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு நான் யாரையும் புண்படுத்தணும்ன்றதுக்காக சொல்லவில்லை. இப்ப உள்ள அந்த கேமரா டெக்னாலஜி, ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பாயிண்ட் கொடுத்தா கூட உடனே அதை போட்டோவா வீடியோவா எடுத்து, சார் ஒரு போட்டோவா வீடியோவா எடுத்து நாங்க சமூக சேவை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க இந்த காலத்துல 101 வயதை கடந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல விருதுகள் வாங்கியவர். தமிழக அரசால் தமிழர் விருது வாங்கியவர், அம்பேத்கர் விருது வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் பணம், அப்போ அது பெரிய காசு. அந்த 10 லட்சம் பணத்தை அப்படியே திருப்பி முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு கொடுத்தவர். அப்படி ஒரு மாபெரும் தலைவர் அவரு. அன்னைக்கு இந்த கேமரா டெக்னாலஜி எல்லாம் இல்ல. இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வேற ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ சொகுசாக அவரை சுத்தி ஒரு 100 மருத்துவர்கள், 1000 செவிலியர்கள் இப்படி அவரை சுத்தி இருந்திருப்பாங்க, அவரை காப்பாத்தி இருப்பாங்க. வயது மூப்பு காரணமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் இறந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதியும் தாண்டி ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்தது எனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு இழப்பு என்பது இனி நடக்கவே கூடாது. நான் அவரை பத்தி பேசுற அளவுக்கு, நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி பேசும் அளவிற்கு எனக்கு வயசோ அனுபவமோ பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க, இன்றும் காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான்
நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் இன்று அவர் இறந்திருக்க இந்த நிலைமையில் கூட அவரிடம் பெருசாக சொத்து பத்து எதுவுமே இல்லை. அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு மனிதரை இழந்தது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அப்படி அந்த நேரத்தில் நிறைய கேமராக்கள் இருந்திருந்தாக்க அவர் எவ்வளவு உதவிகள் செய்திருப்பார் என்பதற்கு உதாரணத்திற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் அதை நான் பதிவு பண்றேன். ஆழ்ந்த இரங்கல் ஐயா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும். சரி, இந்த பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. என்னை அழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மணி அவர்கள், பாலா அவர்கள், மோகன் அவர்கள். உங்க பேரு நான் பேசும்போது குறுக்க என்னை பேச விடாம கிடைத்த ஆலன் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தங்கச்சி உங்க பேருமா? சத்யா அவர்களுக்கும், தம்பி சூர்யா. ஓகே, இதுக்கு மேல பேசினா அவங்க சண்டைக்கு வராங்க, எப்போ முடிக்க போறீங்கன்னு. அதனால அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போவும் சொல்றேன், நான் கேமராக்காக சொல்ல, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் கேமரா தான். நான் எங்க போனாலும் என்னை சுத்தி ஒரு 10 கேமரா, 20 கேமரா, 30 கேமரா என்னை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க அது கேமரா தான் காரணம். இந்த நேரத்துல என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இப்ப சொல்றேன். வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனப்போ நான் அழுதேன். அந்த அழுது சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொல்லாரு, டேய் நீ அழுவாத, ஏன்னா நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, நீ போனா உன்னை சுத்தி 50 கேமரா 100 கேமரா வருது, இன்னைக்கு நீ ஒரு செலிபிரிட்டி ஆயிட்ட, அதனால அழாத, எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு. அதனால அந்த 100 கேமரா 50 கேமரான்றது உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் சார், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தேன். நீங்க எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா உங்களை பத்தியே அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லா நியூஸ் வர்றதுனால ரிலீஸ் ஆகிற 10-15 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரிய மாட்டுது. விஜய் சார் கார்ல ஏறிட்டாரு, விஜய் சார் காரை விட்டு இறங்கிட்டாரு, வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு, ஃபிளைட்ல ஏறிட்டாரு, இப்படின்ற நியூஸே வர்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வெளியில தெரிய மாட்டுது. அதனால அன்பு கூர்ந்து நீங்க மற்ற கிழமையில வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் விஜய் சார் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு வேலூர்ல ஒரு மீட்டிங் திங்கட்கிழமை அன்னைக்கு வச்சிருக்காரு. இந்த கூல் சுரேஷோட அன்பான வேண்டுகோளை கேட்டு அந்த விஜய் சார் திங்கட்கிழமை அன்னைக்கு வச்சதுல என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு நீங்க ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல. அது சொன்னது நம்ம பிக் பாஸ் ஜூலின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எல்லாரும் சோசியல் மீடியாவில் வசைப்பாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக் பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டில தான் இருப்பேன், வந்தா தில்லு இருந்தா மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாம ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்க திட்டுனீங்கனாக்க உங்களுடைய தலைவனோட பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஏனென்றால் ஒரு பெண்மணியை அந்த மாதிரி நீங்க திட்டும் போது நாளைக்கு உங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாக இந்த மாதிரி தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சில பேர் அதே கமெண்ட்ல பேசிட்டு வராங்க. அதனால தயவு செஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள்,
பெண்களை தயவு செஞ்சு மதிங்க. அந்த தங்கச்சி ஜூலி ஏதோ தெரியாம பேசியிருக்கோம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை, பிக் பாஸ் ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லல. நான் அந்த கமெண்ட்ல திட்டுறீங்களா, அவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்றேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ ஜூலி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தாங்க. காணும் காணும் ஓபிஎஸ் காணும், சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னாங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா பீட்டா பிஞ்சிருண்டா பேட்டா, இப்படிலாம் வந்து அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்க அதான் இப்போ அந்த கமெண்ட்ல திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ நீங்க வந்து ஒன்றும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்க பால்வாடிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் இப்போ நான் தெரியப்படுத்துறேன். அப்போ அந்த தங்கச்சி பிக் பாஸ் ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அன்னைக்கு அப்போ குரல் கொடுத்தப்போ அப்போ நீங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஹா பிக் பாஸ் ஜூலி தான் வீர தமிழச்சி, இவங்க தான் தமிழச்சி, இவங்க தான் வெள்ளக்காட்சி, இவங்க தான் ஜப்பான் காட்சி, இவங்க தான் நீக்குற காட்சின்னு அப்போ பெருமைப்படுத்தி பேசுனீங்க. இப்ப அதே வாயி இப்ப எல்லாரையும் வந்து திட்டி பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜாலரா போட்டு பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த தங்கச்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்னன்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தங்கச்சி ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தால் அவரது சகோதரன் சார்பாக பிக் பாஸ் ஜூலிக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அந்த கமெண்ட்ல ஆத்தா அம்மா அவளே இவளே அப்படின்னு சொல்லி பேசுறது அடுத்த மாநிலத்துக்காரன் பார்க்கும்போது நமக்கு தான் அது ஒரு கெட்ட பேரு. சரிங்களா? இந்த நேரத்தில் அன்பளிப்பாக பிக் பாஸ் இல்ல கேமரா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பாலா அவர்கள் பிக் பாஸ் ஜூலி அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 செக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அவ்வளவு எல்லாத்தையும் பேசியாச்சுவா. இந்த நேரத்தில் சார் இல்ல சார், நீங்க குறுக்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நேரத்துல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்க சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்துல கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டுல என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்க தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுருவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுருவீங்க. தம்பி உங்க பேர் என்ன? இந்த ஆளும் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆளு பாக்கிறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா ரொம்ப அன்பான மனிதர். இந்த குழந்தை மனுஷன் தம்பி சொல்றாரு. எத்தனை மேடை ஏறினாலும் அந்த ஒரு பதட்டம் எல்லா மேடையிலையும் எனக்கு இருக்கு. அவ்வளவா பேச மாட்டேன். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக என்னை இங்க வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலா வந்து இந்த மூமெண்ட் வந்து எப்பவும் நடந்திருக்க வேண்டியது, இந்த அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்கு. இதுல நானும் ஒரு சிறப்பு விருந்தினரா இந்த இடத்துல இவங்க கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இவங்க கூட நான் இன்னும் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். நீங்க காமிக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு வந்து போகுது. என்ன வந்து அழகா காமிக்கிறதோ நீங்க எழுதுறது தான் ஆடியன்ஸுக்கு போய் சேருது. ஸோ உங்களால தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கு. தொடர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ரொம்ப நேரமா குல் சுரேஷ் அண்ணன் இப்ப தட்டலாம் அப்ப தட்டலாம்னு கை தட்ட வந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரை பத்தி பேசுவார்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசியில பேசல, கவலைப்படாதீங்கன்னா நான் பேச வைக்கிறேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அண்ணனை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறவங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யாரெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது இன்னைக்கு நல்ல கண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன், தென்மேற்கு பருவ காற்றில் முதல்ல அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் வந்து ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த PR கோவிந்தராஜன், நம்ம சித்தி எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதலை கூல் சுரேஷ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் பயணப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்புறம் ஜெனிசன் அவர்கள், அப்புறம் டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கடன் அவர்கள். அவர் எனக்கு சீட் கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷ் அண்ணன் அவர்கள் இசையமைப்பாளர். என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதல பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் வந்து அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன். நானும் லுசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவன் ஒரு படம், இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்பயும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவருக்கிரீன் ரசிகனாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா சார் வரைக்கும் போகலாம், அந்த எல்லா வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன், பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம். அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்பவுமே தர்மம் தலை காக்கும். அது சினிமாவையும் காக்கும், அரசியலையும் காக்கும், மக்களை காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நிறைய மச்சான் நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷு. ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்த இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவிச்சதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம கூப்பிட போற நபர் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பாக்குறப்போ உண்மையாவே இவர் நடிக்கிறாரா இல்ல அந்த கேரக்டர்ல வாழ்றாரா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகர். சோ யதார்த்தமான நடிகர் மட்டும் இல்ல, நம்மளில் ஒருவர் காளி வெங்கடனா. கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சினிமா வந்து அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது கேமரா. அந்த வகையில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து நான் வந்து மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம சங்கத்து தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளோட காளி வெங்கடண்ணனை வந்து கௌரவப்படுத்திடுவாங்க. கூடவே நம்மளோட எஸ்வி சேகர் சாரும் கூட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் உங்களோட கரகோஷம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வீடியோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி கை தட்டலாம். கூல் சுரேஷ் அண்ணா வந்தாதான் கை தட்டுவீங்களா?
கூப்பிடவா வேணாம்?